தமிழ்நாடு அரசு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்கி வருகிறது. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அண்மையில் இந்த திட்டத்தில் கூடுதலாக பயனாளிகளை சேர்த்து வைத்து விரிவாக்கமும் செய்யப்பட்டது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் தற்போது 1,30,00,000 மகளிர் மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அன்று அவர்களின் வங்கிக் கணக்கிலேயே நேரடியாக மகளிர் உரிமை தொகை என்பது வர வைக்கப்பட்டுவிடும். வரும் 15ஆம் தேதி அன்று மாநிலம் முழுவதும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. எனவே அதற்கு முன்னதாகவே மகளிர் உரிமை தொகை கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த பொங்கல் பண்டிகையின் போது, அதாவது 2025ஆம் ஆண்டில் ஜனவரி 15ஆம் தேதிக்கு பதிலாக ஜனவரி மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை என்பது பொங்கல் பண்டிகையை ஒட்டி முன்கூட்டியே பெண்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் இந்த ஆண்டும் அதே முறையை பின்பற்றி ஜனவரி 9ஆம் தேதியான வெள்ளிக்கிழமை அல்லது 12ஆம் தேதியான திங்கட்கிழமையே அனைத்து பயனாளிகளுக்கும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வங்கிக் கணக்கில் முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டுவிடும் என சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு அரசு ஒருபுறம் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்குவதற்கும் தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது. அப்படி பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட்டால் மகளிர் தொகை வாங்கக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு தொகை 3000 ரூபாய் என மொத்தம் 4000 ரூபாய் கிடைக்கும். பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுவதாக இருந்தால் ஜனவரி 9ஆம் தேதியில் இருந்தே வழங்கப்படும் என்பதால் ஜனவரி 9ஆம் தேதி 1 கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு முக்கிய நாளாக மாற இருக்கிறது.